ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு காலிஃப்ளவரை நல்லா ஒரு 2-3 டைம் வந்துட்டு உப்பு போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு பாயில் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இந்த 3 மாவுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்துட்டு மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கலருக்காக தான், காரம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணுமே அப்படின்னா நீங்கள் சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். சோயா சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மஞ்சூரியன் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மாவு வந்துட்டு கோட்டிங் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு பெசரிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இது கூட போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி தயிர் லெமன் எதுவுமே சேர்க்கலை. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அதனால தான் நான் தயிர் எதுவும் சேர்க்கலை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொரிச்ச எண்ணெயவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும்.
இந்த சைட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்காக அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான கோபி மஞ்சூரியன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.